ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருநெல்வேலி இணைந்து நடத்தும் மல்டி ஜோனல் ஃப்ரீ கார்டியாக் செக்அப் ஃபார் ஆல் ரொட்டேரியன்ஸ் அண்ட் இன்னர்வீல் மெம்பர்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் த inaugural function. May I kindly request our Rotary Club of Tirunelveli Porunai President, Rotarian Sonalada Arnachalam, to call the meeting to order. Meeting call to order. Let's have a Rotary prayer. I kindly request the members to stand up for the Rotary prayer. Pray, Almighty God, that you bless this assembly with good acquaintance and fellowship. Guide each one of us to dignify our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and country in which we live and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal service above self. Thank you. Instill in us, O Lord, the true meaning of friendship. Never let us forget that we are all thy children, notwithstanding the differences in your culture and creeds. Endow us with a desire to serve our fellow men, remembering that we too often need help whenever or wherever the need for service arises. Help us to be ready to serve, endeavoring to make our batch of Innerville worthwhile, ensuring that we have not lived in vain. Thank you. May I kindly request our President Tirunelveli Porunai, Rotary Club of Tirunelveli Porunai President Rotarian Sonalada Arnachalam to welcome the gathering. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே செப்டம்பர் 29th ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கொண்டாட்டத்தில் நிறைய தீம் வைக்கிறாங்க. இந்த வருஷ தீம் வந்து யூஸ் ஹார்ட் டு கனெக்ட் யுவர் ஹார்ட். இந்த தீம் வந்து என்னென்னா நம்மளையே பரிசோதிச்சுக்கணும். நம்ம ரீச் அவுட்டில் இப்போ பேண்டமிக் பீரியடில் ரீச் அவுட்டில் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரீச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூசுப் சார்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு வித்தின் அ வீக் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணது நம்ம டிஜி மேம் ஜெசிந்தா மேம்கிட்ட கேட்டப்போ மேம் வந்து கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உற்சாகமான முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. ஸோ ஐ வெல்கம் அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஜெசிந்தா தர்மா மேம் ஆஃப் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212. அவங்க சீஃப் கெஸ்ட்டாக அங்கே வர்றதுக்கு நம்ம உண்மையிலேயே வி ஆர் ரியலி கிஃப்டட். மேடம்க்கு அந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கி இருந்தால் கூட, முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நமக்காக இங்கே வந்தது வந்து நம்ம ஜோன் எல்லாத்துக்குமே மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் இதை வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை அதோட ப்ரோக்ராமாக மட்டும் பார்க்கலை. ஏன்னா நம்ம இப்போ மல்டி ஜோனல்னு சொல்லிட்டு ரொட்டேரியன் ஆஃப் ஜோன் 12, 13, 14, 15, 16 எல்லாமே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் நான் எங்களோட அசிஸ்டன்ட் கவர்னர் ஆஃப் ஜோன் 12 ரொட்டேரியன் வாசு சாரை நான் வந்து வரவேற்கிறேன். இது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணைன்னு மட்டும் இல்லாமல் பீயிங் பேசிக்கலி இன்னர்வீல் மெம்பர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால இன்னர்வீல் கிளப்பும் இதில் வெரி பிக் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறதுக்கு நம்ம பிடிசி மிஸ்ஸஸ் அமுதா ராஜேந்திரன் மேம் இங்கே நமக்கு கெஸ்ட் ஆஃப் ஹானராக வர சம்மதிச்சாங்க. தென் நம்ம ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃபஸ்ட்டில் இருந்து சாரோட மோட்டிவேஷனில் யூசுஃப் ராஜா சார் நமக்கு ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம கிளப் அட்வைசர் ஹரிகிருஷ்ணன் சார் இன்றைக்கி அவாய்ட் பண்ண முடியாததுனால வர முடியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ would like to invite Assistant Governor Zone 13 Rotarian Raymond Patrick sir, Assistant Governor Zone 14 sir உலகராஜ் சார் அப்புறம் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. Assistant Governor Zone 15 தமிழ் செல்வன் சார், Assistant Governor Zone 16 டேனியல் சார். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஜோனில் இதை மல்டி ஜோனல் அப்படின்னு சொன்னால் கூட லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 to 3 டேஸில் பண்ணக்குள்ள எவ்ரிபடி ஹாவ் ரீச்ட் அவுட் டு தட் பிரசிடென்ட்ஸ். அதே மாதிரி இங்கே 8 to 9 பிரசிடென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க நம்ம ஜோனில் 4-5 ஜோன்ஸில் இருந்து. I would like to welcome all the presidents to the gathering. Then எங்கள் இன்னர்வீல் பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் கோமதி மாரியப்பன் இருக்காங்க. ஆல்வேஸ் மை பார்ட் 2 பார்ட் இருக்குது. இப்போ ரோட்டரி பார்ட் செக்ரட்டரி பார்கவி சங்கரன்
என்னோட ஆல்வேஸ் மை பெட்டர் ஹாஃப் டாக்டர் ஏ அருணாச்சலம் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக இருக்கிறது. ரோட்டரியில் ஆரம்பித்து இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்லேயும் எல்லோரும் நம்ம கலந்துக்கிட்டோம். இந்த ரோட்டரி அகெயின் இட்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் எல்லோரும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இது நம்ம நடத்துகிறோங்கிறது வந்து சாதாரண விஷயம். அதுக்கு எந்த அளவு வெளியிலேருந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் மெயின் கிளப் சார், எங்கள் ஸ்பான்சர் கிளப்போட பிரசிடெண்ட் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு பிரசிடென்ட்ஸ்டையும் கேட்கக்குள்ள எல்லாரும், விஜி மேடம் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கக்குள்ளையும் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது இட்ஸ் அ ஹானர் டு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை அண்ட் இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருநெல்வேலி. இதில் நம்ம எல்லாத்துக்கும் கார்டியாக் செக்கப், கொஞ்சம் பேர் பயந்தாங்க. ஈவன் நீங்கள் பயந்தனாலும் யூ கேன் டேக் த அவேர்னஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ ஆஸ் அ கார்டியாக் ப்ரொஃபைல் இட்ஸ் அ கார்டியாக் ப்ரிவென்டிவ். இதான் நம்ம என்ன செய்யலான்னா சுகர், கொலஸ்ட்ரால், யூரியா கிரியாட்டினின் எல்லாமே நம்ம பிபி, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி கேன் டேக் இசிஜி அண்ட் எக்கோ ஃபார் எவ்ரி ரொட்டேரியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஊருக்கு போய் நம்ம நல்லது செய்ய முடியும். வி ரொட்டேரியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். நம்ம ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு சொசைட்டிக்கும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். அண்ட் தட் பாயிண்ட் இந்த கார்டியாக் செக்கப் இட்ஸ் அ ரியல் ப்ரிவென்டிவ் மெஷர். அந்த ப்ரிவென்டிவ் மெஷரில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் தட். அது போக இன்றைக்கி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோட்டரி தீம், இன்றைக்கி இந்த தீமை வச்சு, வேர்ல்டு ஹார்ட் டே தீம் வச்சு ஒரு வீடியோவும் ஒரு அவேர்னஸ் டாக்டரை வச்சு கொடுத்து 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன அது டாக்டர் சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு 2 வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோ. ஸோ வேர்ல்டு ஹார்ட் டேயில் அவேர்னஸ், ப்ரிவென்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ். So as part of ourselves we can create awareness. You Rotarians create awareness with your people and to the people and to the society. And then preventive measures. So we are taking our cardiac checkup as a preventive measure. And moreover then மெயின்டெனன்ஸ் பார்ட்டில் தான் எல்லோரும் we have to take care of ourselves in the planning. ஸோ மெயின்டெனன்ஸ்லேயும் நம்ம இருந்து நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மோரோவர் இட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடத்துகிறோம் அருணா கார்டியாக் கேரில். அதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு விஷஸ் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஒரு ஹாப்பினஸ் மூடில் வந்ததுக்கு இட்ஸ் அ blessings by every Rotarians to us. Thank you all. Thank you, President. So, let me just explain the purpose of this camp. அதாவது எப்படின்னா, இது மேடம் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் வந்து மேடம் பேசினாங்க, இந்த மாதிரி வேர்ல்டு ஹார்ட் டே இருக்குது, அது வந்து நம்ம ஒரு எல்லா ரொட்டேரியன்ஸ்க்கும் எதாவது பண்ணணும், ஒரு கேம்ப் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஓகே நம்ம திருநெல்வேலி பொருணை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பேசும்போது ஓகே ஒய் டோன்ட் யூ ஹாவ் அ கேம்ப் ஃபார் ஆல் தி ரொட்டேரியன்ஸ் இன் திருநெல்வேலி சிட்டி. ஸோ ஏன்னா கண்டிப்பாக வந்து ரொட்டேரியன்ஸுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய நோ யுவர் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு நம்மளுடைய உடம்புல என்னென்ன பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, எக்கோ, கார்டியாக், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஹைட்டு வெயிட் எல்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இது நம்ம ஆரம்பித்தோம். அது வந்து அப்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஜோன் இருக்குது வள்ளியூரும் சேர்ந்து. ஸோ 5 ஏஜிஸ்ட்டை பேசணும். 5 ஏஜிஸும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா அழகாக பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹோஸ்ட் ஏஜி வாசு அவரும் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இது நல்ல ஒரு கேம்ப்பு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்ட பேசணும். டிஜி உடனே ஒன்றுமே சொல்லலை, எப்போ வரணும்னு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நான் வந்துடுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கேம்ப்பு, அதுவும் பொருணையுடைய இன்ஸ்டலேஷனுக்கு மேடம் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ பொருணையுடைய ஸ்பீச் வந்து எக்ஸ்பெஷலி அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை அவர் பிரசிடெண்ட். ஸோ அதில் ரொம்ப எல்லாருமே வந்து அவங்க பேசின பேச்சில் வந்து இன்க்ளூடிங் மேடம் டிஜி கூட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அதனால் மேடமே அடிக்கடி சொல்லுவாங்க பொருணை வந்து ஒரு நல்ல ஒரு கிளப்பாக வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க சொன்ன உடனே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 14
கிளப் பிரசிடெண்ட்டை பேசினோம். எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ ஏஜிஸோட ஃபுல் சப்போர்ட்டில் வந்து இந்த கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இப்போவுமே வந்து ஒரு 8 பிரசிடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது திருநெல்வேலி கிளப் எஸ்எஸ் சங்கர் சார் இருக்கார், திருநெல்வேலி ஸ்டார் காதரொலி இருக்கிறாங்க, திருநெல்வேலி சப்பர்ப்லேருந்து முரளி இருக்கிறாங்க, திருநெல்வேலி ட்வின் சிட்டிலேருந்து விஜய் முத்தையா இருக்காங்க, திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கரமூர்த்தி, பாளை சென்ட்ரலேருந்து ஜான்சன், திருநெல்வேலி வெஸ்ட்லேருந்து எசக்கி, திருநெல்வேலி நார்த்லேருந்து முகமது இப்போ வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 கிளப் பிரசிடெண்ட்டே இப்போ வந்திருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி வேணுமலம் சுவாமிநாதன் சார் வந்திருக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டே வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வந்தது வேணும். மொத்தம் 9 கிளப்பு பிரசிடெண்ட் வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, இன்க்ளூடிங் திருநெல்வேலி பொருணை. ஸோ மொத்தம் ஒரு 9-10 கிளப்பு பிரசிடெண்ட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு இன்னும் ஒரு 4 கிளப்பு பிரசிடெண்ட் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரமாதமான ஒரு கேம்ப்பு இது நம்ம ஸ்டார்டிங்கில் அமைஞ்சிருக்கு. அது திருநெல்வேலி பொருணைங்கிறது வந்து இந்த கேம்ப்பு மூலமாக ஓரளவு நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நாகர்கோயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா காரைக்குடியில் கூட முதற்கொண்டு அங்குள்ள மெம்பர்ஸ்லாம் பேசுனாங்க, நல்லா அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு கேம்ப் எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம டாக்டர் அருணாச்சலம் சாருக்கு தான் ஃபஸ்ட் ஐ சுட் தேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரோட்டரி கிளப். ஸோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு தி நெக்ஸ்ட் அஜெண்டா ஆஃப் த இனாகுரல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டாக்டர் இப்போ தாமிரபரணி கிளப் பிரசிடெண்ட்டு வந்துட்டார். ஸோ வெல்கம். ஸோ அப்புறம் நம்ம ஏஜி டேனியல் வாங்க, நம்ம அசிஸ்டண்ட்க்கு டேனியல் வந்திருக்காங்க. வாங்க ஏஜி, வெல்கம். ஃப்ரண்ட்டில் வாங்க. ஸோ 3 ஏஜிஸு 11 கிளப் பிரசிடெண்ட்ஸு. ஸோ அந்த கிரேட் சக்ஸஸ் ஆரம்பமே கலக்கில் தான் இருக்குது மேடம். பிடிசி மேடம் சொன்ன மாதிரி ஆரம்பமே எனக்கு இன்ஸ்டலேஷன் பிரமாதம் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறோம். சூப்பர். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதே மாதிரி எதிர்பார்க்குறோம் மேம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அருணா கார்டியாக் கேருடைய சீஃப் டாக்டர் அருணாச்சலம் வந்து ஒரு டாபிக், ஒரு முக்கியமான டாபிக் அது. இந்த வருஷம் தீம் வந்து இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்கு ஒரு தீம் இருக்குது, யூஸ் அவர் ஹார்ட் டு கனெக்ட் எவ்ரி ஹார்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷத்தோட வேர்ல்டு ஹார்ட் டேவோட தீமை. ஸோ அது சார்பாக சில விஷயங்கள் உங்கள் முன்னாடி பேசுவதற்காக மே கைண்ட்லி இன்வைட் டாக்டர் அருணாச்சலம் சார் டு ஸ்பீக் ஆன் திஸ் டாபிக். Good morning everybody. First of all, I welcome all the Rotarians. Being I am also a Rotarian from North Rotary Club, I invite all the Rotarians for this function. Especially I welcome District Governor Jacinta Madam. Among her so much of busy schedule, I know that today being a World Heart Day, as a governor she might be having so much of appointments and things. In spite of her personal, she has come. And also I welcome PDC Mrs. Samudha Rajendran Madam, being a guest of honor. And I invite all the presidents. He said Mr. Yusuf told that almost 11 presidents and 4-5 governors, assistant governors have come. I invite all of them, especially Vasu sir being from Pornai. And also இப்போ வந்து அவங்க என்னோட ஒய்ஃப் சொன்னலதா பீயிங் அ பிரசிடெண்ட் ஆஃப் ரோட்டரி பொருணை கேட்டாப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஒரு 1000 குழந்தைகளை நம்ம வந்து கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆசிரியர்களை தேர்வு செஞ்சால் போதும். நல்ல 10 சரியான ஆசிரியர்களை நீங்கள் எடுத்து தேர்வு செய்தீர்கள்னால அவங்க 1000 to 10,000 குழந்தைகளை வந்து கல்வி கற்பித்து விடுவார்கள். நீங்கள் 10,000 குழந்தைகளை தேடி தனித்தனியாக கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீ ஒரு 100 ரொட்டேரியனை அவங்களுடைய ஹெல்த்தை ப்ராப்பராக ஏற்பாடு பண்ணி அவங்கள நல்லா ஹெல்த்தியாக வச்சுருந்து அவங்க லாங் லைஃப் கொடுத்துட்டோன்னா, they will spread the health to 1 lakh people or 10 lakh people around them. ஸோ எப்படி ஆசிரியர் கல்விக்கோ அது மாதிரி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் ஒர்க்குக்கு வந்து ரோட்டரி கிளப் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னலாக வி நோ தட். ஸோ பீயிங் 3212 கிளப்பில் நான் தான் சொன்னேன், ஒரு 100 பேருக்கு நம்ம அதில் ஒரு 5 to 10 பேரோட ஹெல்த்தை நியூவாக டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அந்த 100 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணோன்னா, ஒரு ரொட்டேரியன் கேன் ஸ்ப்ரெட் பை இஸ் வைப்ரண்ட்
personality to minimum 100 to 1000 people. Just you can multiply how many of Rotarians, 100 Rotarians can spread the message of cardiac awareness. அது ஒன்று. ரெண்டாவது ஒரு ரொம்ப மொக்கையான கேள்வியாக இருக்கும், இருந்தாலும் நான் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க, நீங்கள் உங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா, அப்பா, மனைவி. அவங்களுடைய சௌரியங்களை பொறுத்து என்னுடைய குழந்தை, என்னுடைய இது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, என்னுடைய குரு அப்படிம்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அதிகமாக நீங்கள் நேசிக்க நிறைய தடவை என்னோடய ஒய்ஃப் கூட சத்தம் போடுவாங்க, டூ செல்ஃபிஷ் அப்படிம்பாங்க என்ன. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தான் முதல்ல நேசிக்கணும். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை தான் முதல்ல வச்சுருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் காய்ச்சலில் ஹார்ட் அட்டாக்கில் படுத்திருக்கும் போது அடுத்தவங்களுக்கு நீங்கள் அன்பாக இருக்க முடியுமா, இல்லை அரவணைப்பு கொடுக்க முடியுமா? நீங்கள் நல்ல ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா தான், நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருந்தால் தான். அதுக்கு தான் சொன்னாங்க, நல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் ஹெல்த் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வருஷம் தீம் வந்து டிஜி ஹெல்த். அதாவது கோவிட் பீரியடில் நிறைய எஸ்பெஷலி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், ஒபிசிட்டி, உடல் பருமன், கேன்சர், புற்றுநோய், சிஓபிடி, நுரையீரல் நோய், இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் உள்ளவங்க வந்து டாக்டரை 2 to 3 மாதங்கள் ரெகுலராக பார்க்கணும். ஆனால் இந்த கோவிட் டைமில் அவங்க பார்க்க வர முடியாதனால நிறைய காம்ப்ளிகேஷன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் கோவிட் டைமில் போன ஃபஸ்ட்டு வேவில் 2 மாதம் லாக்டவுனில் ஒருத்தருமே வரலையே, எல்லோரும் நல்லா தானே இருந்தாங்க, அப்போ நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், அந்த 2 மாதம் நல்ல ஞாபகம் இருக்குது. மே 10th ஜூலை 15க்குள்ளே 100 ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணேன். இமேஜின் பண்ணி பாருங்கள், எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வீட்டில் டிலேடு ப்ரெசன்டேஷனோட, ஹார்ட் ஃபெயிலியரோட, சரியான அந்த ஹெல்த் கேர் கிடைக்காம பயந்து லாக்டவுனில் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ இதனால் டிஜி ஹெல்த் என்னென்னா, யூ கேன் ஆக்சஸ் யுவர் டாக்டர் பை ஃபோன், இமெயில், வாட்ஸ்அப் அண்ட் எனி மீன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு. பட் லக்கீலி நமக்கு வந்து கோவிட் செட்டிலாக இருக்கிறனால இன்பர்சனாக நம்ம எல்லாரும் ஹெல்த்தையும் நம்ம ஒரு ஆட்டை இது பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த தீமாக இருக்குது. ஃப்ரமிங்ஹாம்ஸ் ரிஸ்க் ஸ்கோர் அப்படின்னு உண்டு, நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டால் தெரியும். ஃப்ரமிங்ஹாம் ரிஸ்க் ஸ்கோர். இன்றைக்கி வந்து ஒருத்தர் நல்லா நான் ஹெல்த்தியாக இருக்கனா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெட்டில் அடிச்சிங்கன்னா ஃப்ரமிங்ஹாம் ரிஸ்க் ஸ்கோர் தான் வரும். அதுதான் வந்து எங்களுடைய இதுக்கு கார்டியாலஜிக்கு வந்து அந்த ரிஸ்க் ஸ்கோர் தான் வந்து தந்தை எல்லா விஷயமாகும். அந்த ரிஸ்க் ஸ்கோர்லேயே பேஷண்ட்டோட சுகர், வயது, ஸ்மோக்கிங், சிஸ்டாலிக் பிபி, டோட்டல் கொலஸ்ட்ரால், 5 பேராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லக்கூடியது. பட் நான் என்ன சொன்னேன்னா, அது மட்டும் இல்லை, நம்ம எக்ஸ்டெண்டடாக அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீமோக்ளோபின், பெண்கள் முக்கியமாக இருக்கிறனால, இன்னர்வீல் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறனால, யூரியா கிரியாட்டினின், நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ப்ரெஷர் இருக்கிறனால அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியணும். இசிஜி, உங்களுடைய சைலண்ட் இஸ்கீமியா, டயபெட்டிக் பேஷண்ட், எல்டர்லி பேஷண்ட்டுக்கெலாம் ஹார்ட் ப்ராப்ளம் சைலண்ட்டாக இருக்கும், அதனால் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். எக்கோ கார்டியோகிராம் இஸ் ஃபைனல். என்கிட்ட கேட்டாங்க 100 பேருக்கு பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஸ்க்ரீனிங் எக்கோ ஒரு மனுஷனை பார்த்து நீ நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனால் அவன் கெட்டவன்னு சொல்லணுன்னா நிறையா நேரம் பழகி நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்தினா தான். அது மாதிரி ஒரு ஹார்ட் நார்மல் ஹார்ட்னு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். எக்கோ வச்சு பார்த்து ப்ரோபை டக்குன்னு செக் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஹார்ட் அட்டாக் இருக்குது, இல்லை வேல்வுலார் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைகளே ஓட்டை இருக்குதுன்னா ஒரு 3 to 8 நிமிஷங்கள் தேவைப்படும். அப்படி பார்க்குறச்ச 1 நிமிஷம் to 1.5 நிமிடத்தில் வச்ச போதும். ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்குன்னா இம்மீடியட்டாக சொல்லிடலாம். ஒரு இசிஜி எடுத்து நார்மல்னால் படக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்க்குறச்ச ஈவன் 100 பேருக்கு பண்ணால் கூட மேக்ஸிமம் 120 minutes 2 hours மேலே ஆகாது. இதுக்கு முன்னால் நிறைய கேம்ப்ஸில் வந்து பண்ணியிருக்கிறோம். அதனால் நான் வந்து என்னென்னா, எக்கோ கார்டியோகிராம் வி வில் எக்ஸ்டெண்ட் தட், அதையும் வச்சு காம்ப்ரிஹென்சிவ் கார்டியாக் கேர் ஃபார் ஆல் த ரொட்டேரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இதாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேயில் எதை ரேலி பண்ணலாம், ஹியூமன் செயின் பண்ணலாம், எல்லாமே இட் வில் ஷோ ஆஃப் நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் அதோட ரீச் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதோட மட்டும் இருக்கும். இங்கே அவேர்னஸை தாண்டி லுக்கிங் அட் யுவர் ஹெல்த், நான் தான் திரும்ப சொல்கிறேன், உங்களை நீங்கள்
அதாவது இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதை நீங்கள் எத்தனையோ உங்கள் பேர குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க வாசிச்சிருப்பீங்க. ஒரு நாள் ஃபீவரில் நம்ம படுத்திருக்கும் போது, ஒரு மெட்ராஸை வந்து கண்ணு பார்க்க முடியாமல் இருக்கும்போது, ஒரு காலில் சீல் கட்டி முள் குத்தி நடக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படும் போது தான் நமக்கு உடைய காலுடைய அருமை, கையினுடைய அருமை, கண்ணினுடைய அருமை, நம்ம உடல் அருமை தெரியும். நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். நான் தான் ரொம்ப வேடிக்கையாக கேட்பேன், உங்கள் டூ வீலருக்கு இல்லை இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஆமாம் சார், போலீஸ்காரன் விடமாட்டான்ல சார் ரோட்டில். காருக்கு நான் இந்த கூட்டத்தில் சொல்கிறேன், எத்தனை பேர் காருக்கு மினிமம் 10,000 இருந்து 45,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கார் வச்சுருக்கிற எல்லாரும் கட்டுவீங்க. ஆனால் இதே கூட்டத்தில் கேட்கிறேன், அவ்வளோ பேரில் எத்தனை பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக 50% கூட இருக்காது. ஐ கேன் பெட் தட் இஃப் மோர் தென் 50% ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் எர்த். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் ஓட்டிகிட்டு போகிற ஒரு டூ வீலர், ஒரு கார் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பட் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம கேட்டால் நான் எல்ஐசி வச்சுருக்கிறேன், ஐசிஐசிஐ லொம்பார்ட் வச்சுருக்கிறேன். ப்ளீஸ், very costly treatment is. One day hospitalization is somewhere from 5 to 15,000. One angioplasty bypass cost 1.5 to 2.5 lakhs. One appendicectomy cost 75,000 rupees. Or hysterectomy, uterus removal. Please, in this we pledge, and please as Rotarians we spread this message. 10,000 rupees family floater policy if you take for husband, wife, children, 10 to 15,000 for 5 lakhs. Even you pay for 10 years, it is going to be 1 lakh. A single hospitalization will equal to that. Unless you are a government employee or you have a chief minister scheme card, that's a different story. I think people are little affluent here. They don't have a chief minister scheme. It is below poverty line. So I request all of you to please go for a health insurance and spread this message in this World Heart Day. Thank you so much. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிளப் பிரசிடென்ட் இங்கே இருக்கிறாங்க. அதே ஒரு பெரிய வெற்றி. ஸோ மே கைண்ட்லி ரெக்வெஸ்ட் அவர் அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 12 Rotarian Ji Vasu to felicitate. District Governor, Major Donor Jacinda Dharma Madam, Past District Chairman Mrs. Amuda Rajendran Madam, Dr. Rotarian E. Arunachalam Sir, Project Coordinator, Past Assistant Governor Yusuf Raja, President Rotary Club of Porunai, Rotarian Engineer Swarnalada Arunachalam Madam, Secretary of Porunai, Rotarian Bhargavi Madam, my co-AGs, Presidents and Secretaries of Zone 12, 13, 14, Major Donor Rotarian Dharma Anand, sweet good morning to every one of you. First of all, I am very happy and proud to felicitate this wonderful function. It's a great opportunity to all Rotarians by Dr. Arunachalam Sir as well as Rotary Club of Tirunelveli Porunai. It's a wonderful project. லேட்டாக வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க பொருணை கிளப்பில். இன்ஸ்டாலேஷன் பண்ணதே நியர்லி 2.5 months லேட். ஆஃப்டர் தட் ஒரு அருமையான ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் இன் தி டிஸ்ட்ரிக்ட். இந்த வருஷத்தில் அருமையான ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதை கோஆர்டினேட் பண்ணி அருமையாக கொண்டு வந்த நம்மளுடைய கோஆர்டினேட்டர் யூசுஃப் ராஜாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நம்ம ரொட்டேரியன்ஸ்க்கு ரொட்டேரியன்ஸோட ஹெல்த்தை நிச்சயமாக நம்மளை பாதுகாத்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நான்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 15 years-ஆக once in 6 months ஃபுல் செக்கப் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் ஹெரிடிட்டரி அந்த மாதிரி. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே நேற்றைக்கு கூட நார்வேயில் ஒரு சடன் டெத்துன்னு நினைக்கிறேன் நம்ம ரொட்டேரியன் 60 years டியூ டு கார்டியாக் அரெஸ்ட். ஸோ நம்ம ரொட்டேரியன்ஸ், நாட் ஓன்லி ரொட்டேரியன்ஸ்,
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ் சர்க்கிள் நிறைய பேர் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி கார்டியாக் டெத் இஸ் டியூ டு செக்கப்பே பண்ணாமல் அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் எல்லாருமே ஒரு அவேர்னஸை நம்ம ரோட்டரி மூலமாக க்ரியேட் பண்ணி பப்ளிக்கு, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீண்ட ஒரு ஆயிலை உருவாக்கி கொடுக்கறதுக்காக அந்த ரோட்டரி துணை நிற்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான ப்ராஜெக்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த டாக்டருக்கும், பொருணை மெம்பர்ஸுக்கும், பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ்க்கும் நன்றி கூறி, இதை இவ்வளோ பிஸியஸ்ட் ஷெடியூலில் இந்த ப்ராஜெக்ட் வந்திருந்து கலந்துக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மேடத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். Assistant Governor A.G. Vasu for his wonderful felicitation. May I kindly invite our past district chairman, Mrs. Amudha Rajendran, to deliver a guest of honor address. இன்று இதை எப்படி முடிப்பது என்று ரொட்டேரியன் சொர்ணா அவர்கள் இதை நடத்தி காட்டி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இப்பணிகளை, அதாவது ரோட்டரி மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை இந்த வருடம் மிக நன்றாக செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் அனைவருமே உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய பேச்சில் எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது, இப்போ டாக்டர் கேட்ட மாதிரி இப்போ கேட்டாங்கன்னா எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா அதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மெம்பர்ஸ்க்கும் சொல்லலாம், அடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த என்னென்ன ஸ்பீச் டாக்டர் கொடுத்தாங்களோ, ஹெல்த்துக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ, செக்கப் பண்ணுறதா, அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதா, நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இது மிக அருமையாக இது நடந்துகிட்டு இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Now it's time for our chief guest address. மேடம் இதுக்காக மெனக்கிட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வேறு, ஒரு பர்சனல் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஸோ அதனால் she has to go back to நாகர்கோவில் immediately. ஸோ இதுக்காக தான் மெனக்கிட்டு நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க, முக்கியமான ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்பி போகிறாங்க. So may I kindly request our beloved district governor, Rotarian Jacinda Dharma ma'am, for his chief guest address. Ma'am. As a Rotarian, I am happy to present my Rotary greetings to each and every one of you present here, and very much for the organizers of this mega event, that is Dr. E. Arunachalam and my beloved A.G. Vasu. Then project coordinator Rotarian Yusuf Raja, then Rotarian Hari Krishnan is not here, and the president of this prestigious club, the newly started club, Rotarian Engineer Swarnalatha Arunachalam, and the secretary of the same club, Mrs. Bhargavi Sankaran, and then Innerville president and Innerville secretary, both of them, they are also involved in it. And our past district chairman Rotarian Amudha Rajendran, and our own PDG PDG KVR sir was also here when I came here. Then other AGs are present here. My beloved AGs Rotarian Raymond Patrick, Rotarian Daniel Vedasihamani, and then that's all. Yes. Then so many presidents are also here, starting from our parent club president, and many other presidents are here. அவங்களே எல்லாருடைய பேரையும் சொன்னாங்க. இனியும் many more Rotarians are present here. ஸோ எல்லோருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஸோ ஃபஸ்ட் at the very outset let me apologize for coming late. 10 மணிக்கு நான் வந்திருக்கணும். I had another program. அதுவும் ஹெல்த் ப்ரோக்ராம் தான். அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏஜி Rotarian Dr. Sunil Richardson, he wanted to inaugurate a program of free dental care for all the students of government school உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ டென்டல் கேர் கொடுக்கணும்னு சிஓட்டை சொல்லி அங்களோட சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் பெர்மிஷனோட we started it. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. when I came here it was a very happy scene to see many people very actively involved in it. Rotarians are very busily involved, and the doctors are there, and many patients are there. So if many people are present for many medical camp, it is a success for on the part of any organizer. நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும்
நிறைய பேர் வர்றதா இட் இஸ் அ சக்ஸஸ். ஸோ இட் இஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை பிரசிடென்ட் அண்ட் த டீம் and our Madam Amuda, and very much for Dr. Arunachalam, and everything is done well. I think by the guidance of my beloved AGs, everything is done well. அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. Installation was done in a very good way. I think it's announced that it is the first project. அதில் முதல்ல starting itself is done in a perfect way, in a very useful way. அப்போதான் இது பெர்ஃபெக்ஷனை விட it must be very useful. மெடிக்கல் கேம்ப்ங்கிறது அதுக்கு தானே. It must be useful for the participants. As Dr. Arunachalam rightly said, ரொம்ப அழகாக நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. I have never heard his talk. It was a very impressive talk with lot of information. Very informative and relevant address was given to all of us, Dr. Arunachalam. Very good thing done. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹார்ட் இஸ் அ வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அ பாடி, எல்லாருக்கும் தெரியும் தானே. அது வி ஆல் நோ இட், பட் வி டோன்ட் பே அட்டென்ஷன் டு இட். as doctor said, நம்ம அப்படி we just prolong our time for going for a checkup and to get the treatment done, because we think ourselves it's okay, everything is done properly. அவர் சொன்ன மாதிரி நான் முன்னாலே எதுலேயோ வாசிருக்கிறேன், காரை ஸ்டார்ட் பண்ணால் லேசாக அது சவுண்ட் வித்தியாசம் ஆகிட்டுனா உடனே டிரைவர்கிட்ட சொல்லிடுவாங்க இன்றைக்கி காரை ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டுறணும். நமக்கு ப்ராப்ளம் வரும்போது அது இன்றைக்கி கேஸ் ட்ரபிளாக இருக்கும், நம்ம இன்றைக்கி சரியாக சாப்பிடலை, நேற்று இன்றைக்கி காலைல உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், இப்படி ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். கால் வலினா அது நேற்று ரொம்ப நேரம் நடந்துட்டோம்ல அதுதான் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்மளே டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதை சும்மா இருந்துருவோம். பட் காருக்கு சத்தத்தை நம்ம we cannot bear it, something is different, so it should be taken to the workshop. அதை we rightly do it. Most of us do காரோ பைக்கோ when start பண்ண உடனே அது நமக்கு ப்ளசண்ட்டாக இல்லைன்னா அதுக்கு உடனே we pay attention to get it done. But we don't give the same attention to ourselves. As doctor said, it is the first thing in psychology நான் படிச்சிருக்கேன். It is ஐங்கிற வேர்டை தான் நம்ம லவ் பண்ணணும். Many of us don't do that. சொல்லுவாங்களே கண்ணாடியில் பார்த்துட்டு என்ன சொல்லணுமா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா அழகாக இருக்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன், நான் நல்லா செய்வேன் அப்படின்னு. We have to appreciate ourselves. When we don't get appreciation from others, we have to appreciate ourselves. Then only it will act as a booster for us to work more and more. அதே மாதிரி ஹெல்த்துக்கு very important, we should pay more attention to our health. அல்ல நம்ம ரோட்டரியில் we are all interested in doing lot of service activities, but when we are healthy only we can keep others healthy, we can share our health to others only when we are healthy. அதனால் நம்ம எல்லோரும் we have to pay attention to our health. That is why World Heart Day is very much commemorated in all the clubs. அதை பற்றி நல்லா அதுக்கு ஒரு we have to celebrate it, in the sense we have to think about it, plan for it. அது இன்றைக்கி தான் செய்யணும்னு இல்லை, இட் இஸ் ஒரு டே நம்ம கொடுக்குறோம். எதுக்காகனா we have to pay more attention to it. வாட்ஸ்அப்லலாம் நிறைய இதை பற்றி வந்திருக்குதுன்னா இன்றைக்கி தான் செய்யணும்னு இல்லை, இட் இஸ் a very good thing done today. பட் let us all think about it. நான் நிறைய கிளப்ஸ் வந்திருக்கீங்க, அவங்கவுங்க கிளப்பில் என்னைக்குனாலும் we have got lot of doctors within our family of Rotary. நிறைய இருக்கிறாங்க, வெளியிலே இருக்கிறாங்க. Any doctor will be always ready to help us. They are ready to, in spite of their busy schedule, they are ready to come for our medical camps whenever we make an invitation or a request. தான் எந்த டாக்டர் நான் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, because we know frontline warriors are given lot of respect everywhere, and they devote their time, money, energy and everything for the good of the society. They do real committed service. They show their involvement in all their activities. அது நம்ம இந்த ரோட்டரி நியூஸ் போன மொத்த வாசா தெரியும். பாஸ்ட் RI பிரசிடென்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸை பற்றி நிறைய கொடுத்துருக்குறாரு. ஸோ டாக்டர்ஸ் அவங்க எப்போவுமே தே ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ் டு பி வித் அஸ். ஆனால் நம்ம எல்லோருமே let us keep ourselves healthy by going for a checkup, and let us help our own members, our own family members, our own friends and kith and kin. So in such a way that we arrange for a medical camp like this. இப்படி கேம்ப் அரேஞ்ச் பண்ணனால தான் நிறைய பேர் வந்தோம், இல்லை நம்ம யாராவது இதுக்கு போக மாட்டோம். அப்படி தானே அவங்க நிறைய வேறையும் அடுத்த ப்ரோக்ராம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஸோ let us you think of this day very much, and let us pay attention to our own health, so that we will be able to do lot of good things for us, for others, and we will really be able to work for the betterment of others and improvement of the society. அதுவும் பணம் கொடுத்து செய்ய முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ரொட்டேரியன்ஸுக்கு அது முடியும், இருந்தாலும் we don't spend our time for it. பணத்தினால செலவழித்து செய்ய முடியாதவங்களுக்கு we will always go to help the people who are below poverty line. We will give them free medical checkup with the help of the doctors of our own family, Rotary family வெளியிலையோ இருந்து நம்ம செய்வோம். Let us have
a good, healthy life. Let us pray to God to give us good, healthy life. Thank you very much for the opportunity. Thanks a lot. Thank you, our chief guest, our beloved district governor, Roden Jacinda ma'am. ரொம்ப டீட்டெயிலாக பிரமாதம் அழகாக பேசினாங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் our beloved district governor. Now it's time for pleasantries. May I kindly request our Rotary Club of Tirunelveli Porunai President, Rotarian Swarnalata Arunachalam, to honor our beloved district governor, Roden Jacinda Dharma ma'am, with a gift and shawl. I kindly call upon our Innerville President, Mrs. Rotarian Gomadi ma'am, to honor our past district chairman, Mrs. Hamada Rajendran, with a gift and shawl. I request PDC and Rotarian Mrs. Amudha Rajendran to felicitate Rotarian Mr. Yusuf Raja sir. I request Rotary Club of Porunai Secretary Dr. Bhargavi Sankran to felicitate Assistant Governor Rotarian Vasu sir. May I kindly invite our past district chairman to honor our Dr. Arunachalam with a shawl and gift. May I invite Rotarian Chellamal Natarajan, please come and honor our Assistant Governor, Rotarian Raymond Patrick. May I invite Rotarian Parimalam Paramasivan, please come out to the stage and honor our Assistant Governor, Rotarian Daniel Vedasivhamani. May I invite Innerville member Dhanalakshmi ma'am, please come on to the stage and honor our Rotary Club of Tirunelveli President, Rotarian S.S. Sankam. Tamilagam. Mrs. Tamilagam from Tirunelveli Club of Tirunelveli, kindly honor S.S. Sankam.
Tamilaga ma'am, please honor our Tirunelveli Star President Rotarian Kadaroli. Mrs. Kavita ma'am from Innerville Club of Tirunelveli. Rotarian Karpagam is requested to come out to the stage and honor our Tirunelveli Suburb President Rotarian Muralidharan. Ma'am from Innerville Club of Tirunelveli is kindly requested to come out to the stage and honor our Tirunelveli President Mr. Swaminathan sir. Tirunelveli Venuvaram President Swaminathan has been honored. King Abraham has been honored by our Rotarian Bhagavati Priya. So before going for vote of thanks, one small announcement by our Dr. Arunachalam sir. நீங்க பேசுறீங்களா? One CPR test is there, so he is going to make an announcement regarding that. Good morning. Especially I thank our District Governor Jacinta Madam, who just immediately accepted when I put forward that cardiopulmonary resuscitation, CPR அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேஷண்ட் சடனாக கொலாப்ஸ் ஆகி ரோட்டில் எங்கேயும் விழுந்தாங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஜஸ்ட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் அப்புறம் வந்து மவுத் டு மவுத் ப்ரீத்திங் வச்சு பண்ணுறது நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோ பண்ணுறது அந்த மாதிரி. பட் தட் இஸ் ஜஸ்ட் வாட் பட் ரியல் இஃப் யூ see that in countries, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஏஇடி ஆட்டோமேட்டட் டீஃபிப்ரிலேட்டர்லாம் 100 பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். மால்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆஃப் லைட் நம்ம இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, சில ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது, செக்ரட்டரியேட் அதில் எல்லாம். ஃப்யூச்சரில் யூ கேன் see it in everywhere. 100 people இந்த ரிலையன்ஸ் மால் இந்த மாதிரி இடத்துலலாம் கல்யாண வீட்லலாம் வைக்கணும் அது. ஸோ சிபிஆர் வந்து இன்றைக்கி யூஎஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் நோஸ் ஹவு டு டூ அ சிபிஆர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்க் சாப்பிடுவோம், அந்த இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மீன் உள்ளே போய் சிக்கி இறந்தவங்க வந்து பார்த்துருக்குறோம். ஒன்றும் இல்லை, அவங்கள வந்து பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு ஒரு அமுக்குனா அவன் துப்பிடுவாங்க. திஸ் ஹேப்பன். அது வந்து ஒரு மெனுவர், ஹெம்லிக் மெனுவர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் நம்ம நிறைய விலை மதிக்க முடியாத உயிர். நீங்கள் இம்மீடியட்டாக சிபிஆர் பண்ணிவிட்டு இஃப் யூ கால் எமர்ஜென்சி யூ கேன் சேவ் லாட் ஆஃப் இது. அந்த அந்த ஒரு 2 minutes லைவாக வச்சுருந்தீங்கன்னா போதும், இது பேஷண்ட் அவங்க ஆம்புலன்ஸ் வந்துடும், டீஃபிப்ரிலேட்டர் ஷாக் கொடுத்துடலாம். கரண்ட் சிச்சுவேஷன் இன் இந்தியா, மேபி இன் ஃபியூச்சர் யூ வில் ஹேவ் டீஃபிப்ரிலேட்டர் ஈவன் இன் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், எவ்ரிவேர் அண்ட் ஆல். ஸோ அந்த சிபிஆரை வந்து நான் மேடத்திட்ட கேட்டேன், கேன் வி கம்பைன் இன் அவர் டிஸ்ட்ரிக்ட், வி கேன் அசோசியேட் வித் அவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேன் டூ இட் இன் ஆல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் இன் பேங்க்ஸ், வாட் எவர் பிளேசஸ், and we can give certificate and I welcome Dr. Bharati Mohan sir, my senior mentor and my well-wisher, who has a lot of experience. He is a critical care specialist, anesthetist, who graduated from CMC Vellore and worked in UK, Bahrain and Abu Dhabi, and now currently he runs a hospital in Kovilpatti. He is a good trainer, and today நாங்கள் இங்கே வந்து ஒரு ரூமில் சிபிஆர் மேனிக்கின் வச்சுருக்கிறோம். எனிபடி வில்லிங் இட் வில் பி a 30 minutes ட்ரைனிங் ப்ரோக்ராம். 30 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15 people ரொட்டேரியன்ஸ் வாலண்டியர் பண்ணியாச்சுன்னா பண்ணலாம்.
and I request our Governor Madam to just inaugurate that. Thank you. Thank you, Doctor. Before inaugurating that, may I kindly invite Secretary of Rotary Club Tirunelveli Porunai, Rotarian Dr. Bhargavi Sankaran, to propose vote of thanks. Good morning, one and all present here. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this wonderful occasion. Let me first of all start by giving glory to Almighty God for making today's day a resounding success. First and foremost, I thank our Rotary President, Rotarian Swarnalatha Arunachalam, and Innerwheel President, Mrs. Gomathi Mariappan, for their useful initiative with your great efforts. A hearty thanks to our respected delegate, DG Jacinta Ma'am, for accepting this invitation and encouraging us by your enthusiasm. I would like to thank the torchbearer of this event, Dr. E. Arunachalam Sir, for his humble support. In spite of his busy schedule, we know very well about your schedule, sir, and we honor your valuable time. Thanks for not only creating the awareness, but also enlightening us regarding our health. We would like to thank PDC Mrs. Amuda Rajendran ma'am for making this occasion special by your presence. We would thank all the AGs for their lovely presence and the moral support you extend us. Our hearty thanks to all the 12 Rotary Club presidents present here. We are very much pleased by your gesture. I am running out of words to thank all the management and staff for their immense support. Thanks to the technical crew, media persons and all the visitors who made it a grand success. Thank you, Honor. திருநெல்வேலி வேணுவனம் ரோட்டரி கிளப் சார்பாக டாக்டர் அருணாச்சலம் அவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் அவருடைய பேஷண்ட் தான். நானும் என்னுடைய ஒய்ஃபும் டாக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு 30 வருஷமாக டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இருக்குது, ஹார்ட்டில் 7 பிளாக்ஸ் இருக்குது. 2011 இருந்து இருந்தாலும் டாக்டர் 10 வருஷமாக கொடுத்த மாத்திரைகளை மருந்து தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கேன். ஐ எம் 74. ஒரு ரோட்டரி கிளப்பில் பிரசிடண்டாகவும் இருக்கேன், 3rd டைமில். அதனால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் எங்களுடைய கிளப்பின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட ஃபேமிலியின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அவர்களுக்கு அனுப்பிக்கிறேன். வேணுவனம் ரோட்டரி கிளப் சார்பாக டிஜி அவர்களுக்கு இந்த பொன்னாடை எடுங்க. இந்த அருமையான ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ணதுனால எங்களுடைய பொருணை ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். Request President to adjourn the inaugural function. ரைட். இப்போ உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்னாக்கா, நின்று போன இருதயத்தை திரும்ப மீட்டெடுக்க முடியுமா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே தெரியாது. பட் கரெக்டான டைமில் கரெக்டான விஷயங்களை உடனே பண்ணோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அது முடியும். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அது நடந்திருக்கு. முக்கியமான காரணம் ஹார்ட் நின்று போகிறதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இருதயம் சீராக துடிக்காமல் அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். அதை உடனே கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இருதயம் நின்று போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது இருதயத்தை நம்ம ஒரு 30 கம்ப்ரெஷன் 2 ரெஸ்பிரேஷன் அந்த சீக்வென்ஸில் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கம்ப்ரெஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மார்பில் கையை வச்சு பண்ணுறது. அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். தியரிட்டிக்கலாக நீங்கள் எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்தாலும் உங்களால் அது பண்ண முடியாது. இது சிம்பிள். இப்போ நீந்துறதை பற்றி நீங்கள் எத்தனை ஸ்விம்மிங் பூல் பார்த்துருந்தாலும் உங்களால் ஸ்விம் பண்ணவே முடியாது. நீங்கள் தண்ணிக்குள்ளே குதித்து ஸ்விம் பண்ணால் தான் பண்ண முடியும். There are 2 things in life which I know. It cannot be learnt by reading books. One is cycling, the other one is swimming. அதே மாதிரி
சிபிஆரும் இந்த கார்டியோபல்மனரி ரிசஸ்டேஷனும் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபார்மலாக ஒரு தடவையாவது அதை வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு உன்னதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த உயிர் வந்து யாரோ ஒருத்தராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அடுத்து இருக்கிறவங்க இவங்களுக்கு இருக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது முதல்ல ஹார்ட் நின்று போச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பல்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரைட், எல்லோரும் வந்து பல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டைம்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது மூளைக்கு ஆக்சிஜன் செறிவூட்டப்பட்ட ரத்தம் 3 நிமிஷத்துக்கு மேலே தடைப்பட்டால் நிரந்தரமான பாதிப்புகள் ஏற்படும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியும்னா தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு இருதயம் நின்று போச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று அவரை வந்து தோள்பட்ட 2ஐயும் பிடிச்சி குலுக்கணும். ஐயா இல்லைங்க கண்ணை தரங்க அப்படின்னு. இதுவே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஷேக் அண்ட் ஷவுட்டுன்னு சொல்லுவாங்க. தோள்பட்டை பிடிச்சி பலமாக குலுக்கும்போது அவங்க கண்ணை திறக்கலை அப்படின்னா அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு சுய நினைவு இல்லை. அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, சுயநினைவு இல்லாத எல்லாருமே வந்து அவங்களுடைய மூச்சுக்குழாய் தடைப்படும். அந்த மூச்சுக்குழாய் தடைய இப்போ வந்து கார்டன் ஹோஸ் அது உடனே அடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தண்ணி போயிட்டு இருந்தாலும் மடக்கி பிடிச்சிங்கன்னா தண்ணி வராது. அதே மாதிரி நம்ம மூச்சுக்குழாய் இப்படி இருக்கு இல்லையா, அது இப்படி இருக்கிறதுனால வந்து அப்படி அடைஞ்சிக்கும். அப்படி அடைஞ்சிருச்சு அப்படின்னா சுயநினைவில் ஆட்களால் மூச்சு விட முடியாது. அதனால் அதை நேராக ஆக்கணும். முதல்ல இப்படி நெத்தியில் கையை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னாக்கா இந்த கழுத்து பக்கம் அப்படி ஸ்ட்ரெச் ஆகி குழாய் நேராகிடும். அதுக்கப்புறம் அவங்களால மூச்சு விட முடியுதான்னு பார்க்கணும். இப்படி குனிஞ்சு இந்த இருக்குல்லையா, இந்த மாதிரி காது வந்து மூக்கு பக்கத்தில் இருக்கணும், இந்த கன்னம் மூக்கு பக்கத்தில் இருக்கணும், கண் வந்து நெஞ்சு மேலே இருக்கணும். 3 விஷயங்கள். ரைட், லுக், லிசன் அண்ட் ஃபீல். காண்க, கேட்க, உணர்க. என்னத்தை காண்க அப்படின்னாக்கா வந்து நெஞ்சு அசைதா. 2வது கேட்க, மூச்சு விடுறது கேட்குதா அவங்களால. அது மாதிரி உணர்க, வெளியே விடுற மூச்சு காற்று வந்து சாதாரணமாக வாமாக இருக்கும், அது கன்னத்தில் படும்போது தெரியும். இது இல்லை அப்படின்னாக்கா மூச்சு விடலை. இந்த 2 விஷயங்கள், சுயநினைவு இல்லை, சுயமாக மூச்சு விடக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹார்ட் நின்று போச்சுன்னு அர்த்தம். பல்ஸே பார்க்க வேண்டாம். இது 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உடனே ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடணும். நீங்கள் ஒத்தையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் இதை வந்து உங்களால் கண்டினியூ பண்ணுறது கஷ்டம். அதனால் இப்போ தான் எல்லாத்தையும் 2 மொபைல் வித் 2 சிம்மெல்லாம் இருக்கும். சார்ஜ் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக? அது மாதிரி அவசரத்துக்கு எந்த நம்பரை, ஃபோன் நம்பரை கூப்பிடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். 108 ஃபோன் பண்ணிங்கன்னாக்கா they will come for help. ஓகே, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை அனுப்பி ஹெல்ப்புக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னாக்கா உங்களுடைய வலது கை, இடது கை பழக்கம் உள்ளவங்க இடது கை யூஸ் பண்ணலாம். வலது கையோட ஹீல் ஆஃப் த ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷனை சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் இப்படி வைக்கணும். அடுத்த ஹேண்டை இப்படி மேலே வைக்கணும். இந்த எல்போவை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும், இப்படி இருக்கக்கூடாது. ரைட், அமுக்கிறத வந்து செஸ்ட்டை டைரெக்டாக கீழே அமுக்கணும். 2 இன்ச்சு கீழே போகணும். அந்த 2 இன்ச்சு எப்படி கீழே அமுக்கிறோம் அப்படின்னா பாடி வெயிட், என்னோடய பாடி வெயிட், இடுப்புலேருந்து தோள்பட்டைக்கு உள்ள பாடி வெயிட்டை அப்படியே இந்த கை வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணணும். இருக்கு இல்லையா? என்ன ஸ்பீடில் அமுக்கணும்னாக்கா 120 தடவை ஒரு நிமிஷத்துக்கு. இல்லைங்களா? அதை வந்து கவுண்ட் பண்ணலாம். 1 and 2 and 3 and 4 and 5 and 6 and 7 and 8 and 9 and 1 and 2 and 3 and 4 and 5 and 6 and 8 and 9 and 10 and 1 and 2 and 3 and 4 and 5 and 6 and 8 and 9 and 10. 30 தடவை. அது முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீத்திங் கொடுக்கலாம். பட் இன்றைக்கி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கோவிட் அது நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதுக்கு போகல. இது கம்ப்ரெஷன் ஒன்லி சிபிஆரே வந்து உங்களுக்கு நிறைய சமயங்களில் ஹெல்ப் பண்ணியிருந்தது. அதனால் இந்த விஷயங்கள் வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தெரியணும்.
எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு பிரச்சனைன்னா அவங்க என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நெய்பர்ஹுட் இது வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம் பண்ணலாம், நல்ல உங்களுக்கு ஆரோக்கியம். ஓகே. ப்ளஸ் பொது இடத்துல இல்லை கொஞ்சம் இல்லை அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு மாத்திரம் தான் கரெக்டாக வரும் சார். அதாவது எப்படி இல்லை என்ன விஷயம்னா சார், இப்படி ஹார்ட் வந்து இப்படி வர்றது பார்த்தீங்களா, இந்த போன் இருக்குல்ல, இதுவும் பின்னாடி ஸ்பைன் இருக்குல்ல, இந்த 2 போனுக்கு இடையில இருதயம் இருக்கு. நீங்க 2 போனை அமுக்கவும் அந்த 2 போனும் இருதயத்தை அமுக்கி விடுது. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிபிஆர். அதாவது நின்று போன இருதயத்துக்கு உள்ளே ரத்தம் வரும், சரிங்களா? அந்த ரத்தத்தை நீங்கள் அந்த ஹார்ட்டை அமுக்குனா அப்படி பிடிச்சி அமுக்குனீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள ரத்தம் வெளியே போகும். இந்த மேலெலும்பு கீழெலும்பு அப்போ ஃப்ளாட்டாக இருக்கணும். நீங்கள் மெத்தையில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே அமுக்கிறது அப்படியே கீழே போயிடும். கீழே ரெசிஸ்டன்ட் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஃப்ளாட் ஃபைபர் போர்ட்ஸ் வச்சுக்கணும். தான் வந்து நான் இன்னைக்கு இந்த பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணி போடல காட்டில். ஆமாம், அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மெத்தையில் படுத்துருக்காங்கன்னா உடனே கீழே தரையில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். இல்லை மெத்தையில தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஃபைபர் போர்டு இருக்கும். அது வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ரைட்டிங் போர்டு, இந்த ரைட்டிங் போர்டை கீழே தள்ளி சரிங்களா ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். பட் ஆனால் இதுவே வந்து ஒரு 4 பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் இது 2 நிமிஷம் பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். அப்படியே ரொட்டேஷனில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு கார்டியாக் ஆம்புலன்ஸ் வந்து டீஃபிப்ரிலேட்டரோட வந்து பிக்கப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய தடவை பல இன்ஸ்டன்சஸில் வந்து லைஃப் சேவ். அண்ட் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஒர்க் அவுட் ஆஃப் த கண்ட்ரி and I am doing this for about now close to 40 years, and I personally have saved about 15-16 lives, which includes much younger people also. ஒரு क्वेश्चन சொல்லுங்க சார். அந்த சமயத்துல வாட்டரோ காஃபியோ கேட்டா குடிக்கலாமா? Very good question for bringing up this. கான்ஷியஸ்னஸ் இல்லாத யாருமே வந்து வாயில் ஊற்றுற தண்ணியவோ எதையோ குடிக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கும் முழுங்கிறதுக்கும் ஒரே பாதை தான், இல்லைங்களா? இந்த பிரெயினோட கண்ட்ரோலில் அது காத்தா இல்லை குடிக்கிற சமாச்சாரமா அப்படின்னு டிசைட் பண்ணி பாதையை மாற்றி விடும், ரயில்வே ட்ராக் மாதிரி, சரிங்களா? ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் ஸ்டஃப். நீங்கள் வந்து அந்த மாதிரி சுயநினைவு இல்லாத ஒரு ஆளை 2 விஷயங்கள் தயவுசெய்து பண்ணக்கூடாது, கவனமாக வச்சுக்கோங்க. எழுப்பி உட்கார வைக்கக்கூடாது. மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் அசம்பிளியில் பொத்துன்னு பிள்ளைங்கள்லாம் கீழே விழுவாங்க, சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ரிஃப்ளெக்ஸ், சரிங்களா? கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டமாவது மூளைக்கு கிடைக்கும், அதுதான் அவனோட சேஃப்டி. அவங்கள தூக்கி உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த கிடைக்கிற கொஞ்சமும் கிடைக்காது. அண்ட் யூஆர் ஒன்லி ஸ்பீடிங் அப் த ப்ராசஸ் ஆஃப் டெத். அதனால் வந்து யார் பண்ணாதீங்க, மற்றவங்க பண்ணாலும் அதை அலோவ் பண்ணாதீங்க. And number 2, don't pour anything into the mouth. They will aspirate. நீட்டாக அது வந்து வயிற்றுக்கு போகிறதுக்கு பதிலாக லங்ஸுக்கு போயிடும், சரிங்களா? தண்ணி, சோடா, பால், நத்திங். அந்த நேரத்தில் அது கொடுக்கறதுனால எதுவும் நீங்கள் சாதிக்க போகிறது கிடையாது. மாறா நம்ம வந்து அகெயின் we are speeding up the process. அதனால் சுயநிலையும் இல்லாத ஆட்களை உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. தி பெஸ்ட் வாட் யூ கேன் டூ இஸ் அவங்கள ஃப்ளாட்டாக போட்டு ஆட்டோ தான் இருக்குது அப்படின்னாக்கா வந்து அந்த ஆட்டோவில் இடுப்பு வரைக்குமாவது ஃப்ளாட்டாக இருக்கணும். காலை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கலாம், தட் ஹெல்ப்ஸ். காலில் உள்ள ரத்தம்லாம் வடிஞ்சு சென்டருக்கு வந்துடும். 2 விஷயங்கள், இல்லைங்களா? இதெல்லாம் ஸ்கூல் லெவலில் தெரிய வேண்டிய உண்மைகள். அதனால தான் இப்போ சார் சொன்னாங்க, அந்த மாதிரி காலேஜஸில் we plan to teach அப்படின்னு. வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து பை ஸ்கூல் ஃபைனல் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் வெளியே வர பிள்ளைங்களுக்கு எல்லாமே இது தெரியும். நம்மளும் பண்ணலாம், சாத்தியம். சார் இந்த பேஷனை எடுத்து நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைட். சொல்லுங்க. ஆமாம், கரெக்ட். அதாவது 2 இன்ச்சு, அதுக்கு தான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது.
நிறைய தடவைகளில் ஓவர் ப்ரெஷர் இஸ் நாட் அன் இஷ்யூ, கொடுக்க மாட்டீங்க. கொடுத்ததா நினச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மைல்டாக பண்ணிகிட்ருப்பீங்க, அதனால் வந்து ரொம்ப பிரயோஜனம் இருக்காது. அதனால் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கையை வச்சு ஒரு அதுக்குன்னு அந்த மேனிக்கின், இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய மேனிக்கின் உண்டு. அதில் வந்து வி ஹாவ் செக் நட்ஸ் அண்ட் அ ஸ்ப்ரிங். கரெக்டாக அமுக்குனீங்கன்னா ஒரு சத்தம் வரும். அந்த லெவலுக்கு அதை டியூன் பண்ணி வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.